ஹாய் கைஸ், நீங்க பாக்குறது கேக்குது மிஸ்ஸஸ் சைலண்ட். இப்போ மார்வல் ஃபேன்ஸ் இடத்துல அதிகமா பேசக்கூடிய விஷயம்னா டெட்பூல் அண்ட் உளிவரின் தான். ஏன்னா இன்னும் 2 மாசத்துல படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனாலும் இதை பத்தி தான் டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. பட் இது ஒரு சைடுல இருக்க இந்த குறுக்க கௌஷிக் வந்தான்ற மாதிரி டேர்டெவில் பர்ன் அகைனோட சீரிஸ்க்கான அப்டேட் வந்து வந்திருக்கு. இந்த சீரிஸோட லோகோ ஆனது சேஞ்ச் செய்யப்பட்டுக்குது. இந்த சீரிஸ்ல எத்தனை எபிசோட் இருக்க போகுது, இந்த சீரிஸ் எப்போ ரிலீஸ் ஆகுது, இதுல எந்தெந்த கேரக்டர்ஸ் வர போறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட் இந்த சீரிஸ் சம்மந்தமா வந்திருக்குது. ஸோ அது மொத்தத்தை இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்சியூ மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடிய சில மார்வல் ஃபேன்ஸ்க்கு இந்த டேர்டெவில் பத்தி பெருசா தெரியாம இருக்கலாம். எம்சியூல இப்போ தான் டேர்டெவில் வந்து கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த மார்வல் ப்ராஜெக்ட்ல இவர கேமியோ தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெருசா இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த நேரத்துக்கு நிறைய மார்வல் ஃபேன்ஸ்க்கு தெரிஞ்சுக்கும் டேர்டெவில்லாம் யாரு, அவர் ஆரிஜின் என்னன்னு. மேபி சில மார்வல் ஃபேன்ஸ்க்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அதனால டேர்டெவிலோட ஆரிஜினை சும்மா மேலோட்டமா சொல்றேன். அப்போதான் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நான் அதுக்கப்புறம் வந்துக்கிற அப்டேட் வந்து சொல்றேன். இவர் ரியல் நேம் வந்து மேட் மோடாக். இவர் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இறந்துருப்பாங்க. இவங்க அப்பா வந்து ஒரு பாக்ஸர். நாளைக்கு நம்மள மாதிரியே நம்ம பையன் கஷ்டப்படக்கூடாது, அவன் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட் மோடாக்கோட அப்பா அவரை படிக்க சொல்லி புஷ் பண்றாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் படிக்கிறாரு. ஸ்டடீஸ்ல வந்து டாப்பர் ஆகுறாரு. அதிகமாக இவர் படிக்கிற காரணத்தினால பெருசா யாரு கூட பழகாம தனிமையில வந்து இருக்கிறாரு. இவர் யாரு கூட பழகாம எந்த நேரமும் ஸ்டடீஸ்னு இருக்கிற காரணத்தினால சில பசங்க அவரை கலாய்ப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, கண்ணு தெரியாத ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ணி போறாரு. அப்போ அவர் நோக்கி ஒரு ட்ரக் வேகமா வருது. அதை பார்த்த இவரு அந்த வயசானவரை காப்பாற்ற போறாரு. அப்ப அந்த ட்ரக்ல இந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லாமே இவர் மேல ஊத்த இவர் கண்ணில் பட்டு அந்த இடத்துல இவர் கண்ணு தெரியாம போகுது. என்னதான் அந்த ரேடியோ வேவ்ஸ் மூலியமா இவர் கண் பார்வை போயிருந்தாலுமே இவருக்கு ஒரு சில பவர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். நார்மல் மனுஷங்களோட இவரோட இயரிங், ஸ்மெல்லிங் சென்ஸ் இது எல்லாமே ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அதாவது நீங்க ஒரு சின்ன சத்தம் போட்டாலுமே இவர் காதுக்கு அந்த சத்தம் ரொம்ப அதிகமா கேட்கும். ஆரம்ப கட்டத்துல அவர் இந்த பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஏன்னா ஒரு சின்ன சவுண்ட் கூட இவர் காதுக்கு ரொம்ப ஜாஸ்தியா கேட்கும். அதனால இந்த சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு இந்த பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம. இந்த பவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணதுக்காக இவர் மெடிடேஷன் பண்றாரு. மெடிடேஷன் மூலியமா இவர் பவர்ஸ் ஆனது கண்ட்ரோல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம மார்ஷல் ஆர்ட்டும் கத்துக்கிறாரு. இவர் லாயர் ஆகி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் லா வந்து படிக்கிறாரு. இவர் லா ஃபைனல் இயர் படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் ஃப்ரெண்ட் வந்து ரெஸ்லிங் போறதுக்கான 2 டிக்கெட் எடுத்துட்டு வந்து இவர் கூப்பிடுறாரு. ஆனால் இவரும் கிளம்பி போறாரு. அந்த இடத்துல இருக்குது வேற யாரும் இல்ல, இவர் அப்பா தான். ஃபைனல் மேட்ச் வந்து போயிட்டு இருக்கும். பட் இதுல என்ன ட்விஸ்ட்னா, அவங்க அப்பா ஒரு அடியாள்கிட்ட காசு வாங்கியிருப்பாரு இந்த மேட்சை தோத்துறேன்னு சொல்லி. ஆனா அவங்க பையனை பார்த்தோன்னே அவங்க பையன் முன்னாடி தோக்குறோன்னு சொல்லிட்டு அந்த மேட்ச்ல ஜெயிக்கிறாரு. ஸோ இதனால காசு கொடுத்தவங்க காண்டாயி நீ என்ன சீட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கொல்றான். இவங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் இவர் லா படிக்கிறாரு. படிச்சு முடிச்சு கையில டிகிரி வாங்குறாரு. டிகிரி வாங்கினே இவர் செய்யற முதல் வேலை இவங்க அப்பாவை கொன்னவனை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கன்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதனால அவங்க அப்பாவோட ரெஸ்லிங் சூட்டை போட்டு ஒரு மாஸ்க் போட்டு ஒரு மூஞ்ச மறைச்சிக்கிட்டு அவனை தேடி போறாரு. பட் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்டா இருக்கும். இவர் பழி வாங்க போனது ஒருத்தனை. ஆனா அந்த இடத்துல தெரியாதனமா இவரால ஒரு பொண்ணு வந்து செத்து போயிருக்கும். அந்த பொண்ணு இறந்ததை நினைச்சு இவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. ஒரு குற்ற உணர்ச்சி காலா இருப்பாரு. அந்த பொண்ணு செத்துக்கான ஒன் ஆஃப் த ரீசன் இவர் தான். அதனால அந்த குற்ற உணர்ச்சி இவர் ரொம்ப பாதிக்கும். அதுக்கப்புறம் இவர் முடிவு பண்ணுவாரு, இனிமேட்டு நம்ம எல்லாருக்குமே ஹெல்ப் தான் பண்ணும். அதனால இவர் அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஆஃபீஸ் ஆனது ஓபன் பண்றாரு. கஷ்டப்படுற நிறைய பேருக்கு ஜெஸ்ஸிஸ் வாங்கி தராரு. டே சமயத்துல லாயரா அவர் வேலை செய்யறாரு. நைட் சமயத்துல சட்டத்தை ஏமாத்துறவங்க எல்லாரும் நைட்ல போய் வேட்டையாடுறாரு. சோ டே சமயத்துல லாயராவும் நைட் சமயத்துல கெட்டவங்களை போய் வேட்டையாடுன்னு சொல்லிட்டு 2 வாழ்க்கையை வாழ்றாரு. இதான் நம்ம டேர்டெவிலோட ஆரிஜின். நான் சும்மா ஒரு மேலோட்டமா தான் இந்த ஆரிஜின் சொன்னேன். ஏன்னா டேர்டெவில் பத்தி சில பேருக்கு தெரியாம இருந்தா இது மூலமா தெரியும்னு சொல்லி. சரி, ஓகே, இப்போதைக்கு மெயின் கண்டென்ட்குள்ள வந்துடலாம். இந்த டேர்டெவில் பர்ன் அகைன் சீரிஸோட டைட்டில் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் செய்யப்பட்டுக்குது. முன்ன டைட்டில் ஃபாண்டோட இது ரொம்ப நல்லா தான் இருக்கு. பட் ஷியர்ல ஜோக் பண்ண மாதிரி பண்ணாம இந்த டைட்டில் ஃபாண்டுக்கு ஏத்த மாதிரி இந்த சீரிஸ்ல அதிகமான ஆக்ஷன் கண்டிப்பா இருந்தே ஆகணும். சோ தொடர்ந்து இது ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் மார்ச் மந்த் இது வந்து ரிலீஸ் ஆக போகுது. மொத்தம் 9 எபிசோட் இருப்பதா சொல்லிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி செட் பிக் அந்த ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த செட் பிக்ல இந்த சீரிஸ்ல வரப்போற 2 கேரக்டரை ரிவீல் பண்ணிக்கிறாங்க. பஞ்சர் அண்ட் ஒயிட் டேகர் இந்த 2 கேரக்டருமே இந்த சீரிஸ்ல வந்து வர போறாங்க. செட் பிக்ல இது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸ்ல நம்ம ஸ்பைடர்மேன் டீஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்பைடர்மேனும் சரி டேர்டெவில் சரி ஒரே மாதிரி தான் ஸ்ட்ரீட் லெவல் சூப்பர் ஹீரோஸ் தான். ஏகனவே ரூமர் ஆரன் சுத்தி இருந்துச்சு ஸ்பைடர்மேன் 4ல டேர்டெவில் வரப்போறான்னு சொல்லிட்டு. மேபி இதுல ஸ்பைடர்மேனுக்கான டீஸ் வந்து கொடுக்கலாம். ஏகனவே எக்கோ சீரிஸ்ல ஸ்பைடர்மேனுக்கான டீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸ்பைடர்மேன் 4ல கிங் பென் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டேர்டெவில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப நாளாவே இது ரூமர்ஸ் தான் போயிட்டு இருக்குது. ஸ்பைடர்மேன் 4ல டேர்டெவில் வரப்போறான்னு சொல்லிட்டு. டேர்டெவில் பர்ன் அகைன் சீரிஸ் சம்பந்தமா வந்த எல்லா அப்டேட்டும் இந்த வீடியோல வந்து சொல்லிக்கிறேன். இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அது ஷார்ட்ஸ்ல வந்து சொல்றேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் மிஸ் பண்ணாம உடனே தெரிஞ்சுக்க அப்படியே பச்சை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோ. உங்க எல்லாருமே அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். பாய் கைஸ்.